வணக்கம் நண்பர்களே. பினாமிகள் பொதுவாகவே ஒரு பெரும் பணம் சம்பாதித்து சட்டத்தினுடைய வரம்பை கடந்து பணம் சம்பாதிப்பார்கள் குறுக்கு வழியில். இவர்களுக்கு பினாமிகள் என்று இருப்பார்கள். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது யாருன்னு நான் விளக்க வேண்டியதில்லை, பினாமிகள் யாருன்னு. இப்போது ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே பினாமிகள் பேரில் தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், கேஷ் வச்சுருக்கிறது எல்லாமே இருக்குது. இப்போ இந்த பினாமிகளுடைய பொறுப்பு இல்லை, பினாமி யாருன்னு உங்களுக்கு தெரியுது. பினாமிகளுடைய பொறுப்பு தான் பேரில் இருக்கிற சொத்துக்களை பராமரித்து அப்படியே திருப்பி கொடுக்கணும். கேஷ் ஏதாவது கொடுத்துருந்தாருன்னா அதை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கணும். இதுதான், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ பினாமிகள் தாமாக முன் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்க ரெடி ஆகிட்டாங்க. யார்? இந்த ஊழல் அமைச்சர்கள் மேலே. என்ன காரணம்? எதனால் இந்த ஊழல் அமைச்சர்கள் மேலே இவங்க வந்து இது பண்ணணும்? அதுக்கு ஏதோ ஒரு பணம் வாங்கியிருப்பாங்க பினாமியாக இருக்கிறதுக்கு. ஏன் இதை இப்போ செய்யணும்? இவ்வளோ நாளும் பணம் வந்துச்சு, ஏதோ வாழ்க்கை நடத்தணும். இனி இடி சொன்ன வார்த்தை என்ன? அவர் தப்பிச்சுக்குவார். அவர் அமைச்சர், அதில் அவர் வந்து எம்எல்ஏ, மந்திரி, ஆஃபீஸரு, ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கார், அவர் தப்பிச்சுக்குவார். நீ வாழ்க்கை முறை ஜெயில் தான். நீ சிக்கினேன்னா வாழ்க்கை முறை ஜெயில். அவங்களோட அதிகமான தண்டனை பினாமிக்கு தான். பினாமி தடுப்பு சட்டம் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதில் பயந்து போய் எல்லா பினாமிகளும் தங்களுடைய யாருக்கு தான் பினாமி, எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்க, எதனால் கொடுத்தாங்க, எவ்வளோ நாளாக இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் யார் யார் இவருக்கு பினாமியாக இருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே நிறைய செய்திகள் போட்டேன். பினாமிகள் ரெடிங்கிறது இப்போ தான் வருது. இதுக்கு முன்னாடி நிறைய செய்திகள் வந்துட்டு சின்ன ஓட்டுக்கு பணம் எப்போ கொடுக்க போகிறாங்க, எங்கேருந்து கொடுப்பாங்க, இப்போ எங்கே ஒழிச்சு வைக்கிறது திட்டம் போட்டிருக்காங்க, எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிஞ்சுது. எல்லாம் கிடைக்கிற தகவல் தான். இப்போ நானாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன், கிடைக்கிற தகவல் தான். இப்போ அடுத்த கட்டமாக அந்த தகவல்களையும் உங்களுக்கு அளிக்கிறேன். இது பணங்கள், ஓட்டுக்கு பணம் எங்கெல்லாம் குவிச்சு வச்சுருக்காங்கன்னு. இப்போ பினாமிகள் ஊர்வலம் எங்கே கொடுக்கணுமோ அங்கே போய் கொடுக்கறதுக்கு பினாமிகள் ஊர்வலம் நடக்குது. எந்தெந்த ஊழல் முகங்கள் வெளிவர போகுதுங்கிறது தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க.